Chapter 31. அதுக்கு முன்னாடி அந்த இதில் கை வச்சுக்கோங்க. முன்னாடி ஒரே ஒரு வசனம் மட்டும் ஞாபகம் வருது. எபிரேயர் 12வது அதிகாரத்தில் அகிலேஷ் வந்து சிக்ஷையை பற்றி சிக்ஷிக்கப்படுகிறவர்கள் யார்? So who is the one who is being disciplined? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம். Before that, let's turn to Hebrews chapter 12. 11வது வசனம். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். Hebrews 12 verse 11. அதிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும். It says all discipline for the moment seems not to be joyful but sorrowful. Yet to those who have been trained by it, afterward it yields the peaceful fruit of righteousness. சிக்ஷைன்னு எத்தனை பேருக்கு புரியுது? So how many of you understood the word discipline? அப்பா வந்து எனக்கு தப்பு பண்ணா நல்லா தப்புன்னு போடுறது. So if a father, if I made a mistake, the father is like coming and bashing me like that. அது அப்போ இப்போ பிள்ளைங்க தப்புன்னு திரும்ப போடுது. It was a long time back. Now the children is like hitting the fathers. ஆனா அந்த அப்பா பிதாவும் நம்மும் சேம் தான் இப்போ கூட. But now our relation, ஆண்டவரும் நம்மளும் இப்பவும் அதே சிக்ஷையை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். But now our relation with the father is the same as it was always been. எந்த சிக்ஷையும் தற்காலத்துல எத்தனை பேருக்கு இந்த அப்பா வந்து தண்டிக்கும் போது சந்தோஷமா பட்டது? So how many of you enjoyed your father's discipline at that moment? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வந்து எல்லாம் இண்டிபெண்டா இருக்க விரும்புறாங்க. So today all our children wanted to be independent, right? யாரும் வந்து அட்வைஸ் பண்ண யாரும் பிடிக்கிறது இல்லை. They don't like parents advising them or anyone advising them. ஆக்சுவலி நான் எங்க அம்மாவுக்கு இன்னுமே பையன் தான். So I am a son to my mom still. எவ்வளவு வயசானாலும் no matter how old I am. அதே மாதிரி என் பிள்ளையும் எப்போதும் என் பிள்ளை தான். And my daughters are also my daughters always. எபேசியர் 6வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வசனமே அன்னைக்கு பொண்ணு சொல்லணும்னு நினைச்ச வசனத்தை வாசிக்க சொன்னேன். So Ephesians 6, let's turn. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், அது நியாயம். Children, obey your parents in the Lord, for this is right. கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், அது நியாயம். Just obey your parents in the Lord, for that. கீழ்ப்படியாவிட்டால் எபிரேயர் 12. So if you are not obeying it, we'll go to Hebrews 12. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. இந்த வசனம் பியூட்டிஃபுல்லான வசனம். 14 பாருங்க. Let's focus on verse 13. முடமாயிருக்கிற பிசகி போகாமல் முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்க. Make straight paths for your feet, so that the limb which is lame may not be put out of joint, but rather be healed. நடக்க முடியாம இருக்கிறது வந்து இன்னும் அது வந்து பிசகி போகாம திரும்பி போகாம இருக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணுவோம்? உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்க. So let's make straight the path for the feet, so that it may not be twisted or become lame. இது என்ன அர்த்தம்னா, நம்ம ஆண்டவருடைய அந்த சிக்ஷையை புரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவர் எதுக்கு சிக்ஷிக்கிறாரு? நம்மளை சரி பண்றதுக்காக. So what does that mean? Let's understand the heart of the Father. அதை புரிஞ்சிட்டு நமக்கு பலன் இல்லாட்டியும் ஆண்டவர் எனக்கு பலனை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். So even if we have no capacity to receive the discipline, let's ask God to straighten the hands. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe in it? ஆவியானவர் சபைக்கு வரும்போது ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மிடத்துல பேச விரும்புகிறார். Because when the Holy Spirit is in us, is in our midst, and He wants to speak to us வசனத்தின் மூலமா, through His words. யாத்திராகமம் 31வது அதிகாரம். So let's turn to Exodus chapter 31. 1வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரை. So from verse 1 to 5 we will meditate. இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலியேலை பேர் சொல்லி அழைத்து
வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். Is now the Lord spoke to Moses, saying, See, I have called by name Bezalel, the son of Uri, the son of Hur, of the tribe of Judah. I have filled him with the spirit of God in wisdom, in understanding, in knowledge, and in all kinds of craftsmanship, to make artistic design for work in gold, in silver, and in bronze, and in cutting of stones for setting, and in carving of wood, that he may work in all kind of craftsmanship. ஓகே, இன்னொரு வசனம் எடுத்துக்கலாம். It's 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம். Let's also turn to 2 Corinthians chapter 10, verse 5. Verse 4, and we will also read verse 5. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறதா இருக்கிறோம். இன்னொரு லூக்கா 14:28 வாசிக்கலாம். We will turn to Luke chapter 14. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். So we take every thought captive to the obedience of Christ. ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும், every lofty things that rise up against the knowledge of God. லூக்கா 14:28 உங்களில் ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனார் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடி அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. Verse 28, for which one of you, when he wants to build a tower, does not first sit down and calculate the cost to see if he has enough to complete it? Otherwise, when he has laid a foundation and is not able to finish, all who observe it begin to ridicule him. So turn to your neighbors and say that God has called me to construct, to build. God has called me to build my life based on His Spirit. And He has given us the Holy Spirit. And that's why He also has given us the church. இந்த வசனத்தை இதயத்திற்கு பிரயோஜனமாய் மாற்றிக்கொள்ள ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி, ஆவியானவர் எங்களை பிரிக்கன் பண்ணி எங்களை சத்தியத்துக்கு நேராக வழிநடத்தி இந்த சத்தியத்தில் எங்களுக்கு நீ வைத்திருக்கிற அந்த ஜீவனை, அந்த பலனை, அந்த வல்லதை எங்களுக்கு கொடுத்து எங்கள் வழிகளை நீ உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். 31வது அதிகாரத்துல ஆண்டவர் இங்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு இந்த ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தார். So here in Exodus 31, God, in order to build His tabernacle, has given to Moses a beautiful plan. ஆசரிப்பு கூடாரத்துல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் நான் உங்கள் தேவனா இருப்பேன்னு சொல்லி மோசேக்கு வாக்கு கொடுத்ததை நம்ம போன வாரம் பார்த்தோம். So we saw what are all the objects that were in the tabernacle and how God wants to dwell among us through the tabernacle and His presence. எப்படி ஆசரிப்பு கூடாரத்துல ஒவ்வொரு பகுதியும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது குறித்து பார்த்தோம். So how every single aspect of the tabernacle reflecting Christ, that also we saw through the. இப்ப ஆண்டவருக்கு ஆசரிப்பு கூடாரத்தை மோசேக்கு கொடுத்த அந்த வரைபடத்தை அதை செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் பெசேலியேல் என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். So in order to fulfill His plan, God has also called by name Bezalel,
in order to make all the crafting things. எல்லாம் சொல்லுங்க. பெசலேல். So let's all read his name. Bezalel. பெசலேல். Bezalel. ரைட், கரெக்ட்டா? தமிழ் நல்லா தெரிஞ்சுங்க. So anybody knows Tamil? பெசலேலை தெரிந்து கொண்டார். So God called by name Bezalel. இந்த வசனங்களை வாசிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை வந்து ஒரு வினோதமான வார்த்தை வந்து நான் கண்டுபிடிச்சேன். So while I was preparing for the message, I found a strange word as I was reading. 31வது அதிகாரத்துல in chapter 31. அந்த வினோதமான வார்த்தை வேற ஒண்ணும் இல்ல, வினோதமான வேலைகள். So it is nothing but the word itself means a strange thing, strange work. Strange words, skillful works. Any other English translation? Which word? நூதனமான வேலை. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? Craftsmanship. Verse 3. Verse 3. Craftsmanship. All kinds of craftsmanship. All kind of craftsmanship. Okay. Yes, artistic designs. Okay. வினோதமான வேலைகளை அவன் செய்கிறதற்காக ஆண்டவர் பெசலேலை அழைத்து அவனுக்கு அந்த வினோதமான வேலைகளை செய்யும்படியாக ஆண்டவர் அவனை அபிஷேகித்தார். God has called Bezalel to do all kind of craftsmanship, and God also provided his spirit of wisdom to do that. அதுக்கும் என் வாழ்க்கைக்கு எப்படி அது நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், என் வாழ்க்கையோட ஒத்து அதை எப்படி கற்றுக்கொள்ள போகிறோங்கிறத சில வசனங்களை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம், படித்துக் கொள்ள போகிறோம். And we will also learn how does this verse apply to our lives through comparing it with other few verses. இந்த வினோதமான வார்த்தை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சிந்தனையில் மனதை ஈடுபடுத்துதல். So this word artistic design means to focus, to put our mind into the work. சிந்தனையில் பயன்படுத்துதல். So using our mind, that is what the meaning. நல்லா யோசிக்கிறதுன்னு அர்த்தம். It means that you have to think well. நம்ம சிந்தனையை பயன்படுத்தி நம்ம இந்த ஒரு காரியத்தை நம்ம சிந்தனையை பயன்படுத்தி அதில் நம்ம ஈடுபடுவதுங்கிறது அர்த்தம். It means that you have to think and then you have to involve yourself in that action. இங்க முதலாக பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர் இந்த பெசலேல். So here we see the Bezalel is being filled with the spirit of God, of wisdom. வேத புத்தகத்தில் முதல் முறை பரிசுத்த ஆவியினால பெசலேலை ஆண்டவர் நிரப்பினார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல்ங்கிறது இங்கே தான் வருது. So this is the first time we see that the person is being filled by the spirit of God. ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பி, so God filled him with the spirit of God. 5வது வசனத்துல அவனுக்கு தேவையான ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் ஆண்டவர் நிரப்பினார். God filled him with the spirit of God in wisdom, in understanding, in knowledge, and in all kinds of craftsmanship. ஆண்டவரால தேவனால அவன் வல்லவனாக மாற்றப்பட்டான். So because through God he was made a very strong man. தேவனுடைய பலன் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. He was granted the strength of God. தேவனால அவன் நியமிக்கப்பட்டான். He was appointed by God. தேவனால அவன் வழி நடத்தப்பட்டான். He was also led by God. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் அந்த பெசலேலை தெரிந்து கொண்டு, அவனுக்கு நார்மலா ஒரு மனுஷனுக்கு ஒரு திறமை தான், ஒரு வேலை செய்யறதுக்கு தான் திறமை இருக்கும். So all this is for him to serve in the construction of the tabernacle, and he gets one chance in construction. கார்பெண்டர்னா கார்பெண்டர் வேலை நல்லா தெரியும், பிளம்பர்னா பிளம்பர் வேலை நல்லா தெரியும், இல்லாட்டி கொத்தனார். ஆனா இங்கே பெசலேலுக்கு வந்து சகலவித வேலைகளையும் செய்யும்படியாக ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் அவனுக்கு அருளினார். So here we see God has filled him with the knowledge to do all kinds of craftsmanship, not just one. ஆண்டவர் யாரை அழைக்கிறாரோ அவர்களை அவருடைய வேலையை செய்யும்படியாக அவரை தகுதிப்படுத்துவார். So whoever God calls, God also equips him to do the work for which he was called. யாரை அழைக்கிறாரோ அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் அதற்கு தேவையான அளவு அவர்களுக்கு தகுதியும் படுத்துவார். So God not only calls that person, but God also equips him in order to carry out his work. ஆண்டவர் யாருக்கு கட்டளை கொடுக்கிறாரோ
அவர்களை அதற்கான தகுதி பெறவும் செய்வார். So to whomever God gives a command, God also equips them in order for them to follow the command of God. பெசலியலுக்கு வந்து எல்லா வேலையும் முதல்ல தெரியும்னு சொல்லி வேதத்துல இல்ல. So we do not find that Bezalel knew all the craftsmanship before he was called. ஆண்டவர் அவனை அழைத்த போது God called Bezalel by his name. ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக அவனுக்கு சகல கிருபைகளையும் கொடுத்தார். And through the Holy Spirit, God gave him all the wisdom and understanding in the craftsmanship. நம்ம கூட ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையை பற்றி நம்ம யோசித்ததே இல்லை. So even us, before we came to Christ, we have never thought about God and this life. இந்த வாரத்துல வந்து லலித் அப்படிங்கிற ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்தோம். So in the middle of the week, I was speaking to a person named Lalit. சின்சியரா பாட்டு கேட்டு வந்துட்டு இருந்தான் ரோட்ல. He was listening to some music sincerely and he was walking. நான் உனக்கு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு ஒருவேளை அவன் கேட்பானா கேட்க மாட்டான்னு எனக்கு 100% ஷூர் இல்லை. And I was not sure that he would even receive the tracks that I was giving. அதனால நான் கொடுத்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் பேசலாம், ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான செய்தி நான் உனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். And I asked him that I wanted to share a beautiful message which is very relevant to your life, and I asked for his permission. அவன் எல்லாத்தையும் இயர்ஃபோன்லாம் கழட்டி வச்சுட்டு ரெடி ஆயிட்டான். And he removed all his earphones and he became ready to receive the message. அவன் அதுக்கப்புறம் நான் சொன்னா கூட போகல, ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தான், கேட்டுட்டே இருந்தான். But after receiving the message, he was not even wanting to go from me, and he was still standing there and listening to me. நான் அவன்கிட்ட கேட்டேன், என்னைக்காவது நீ வாழ்க்கையை பற்றி யோசித்தியா அப்படின்னு சொல்லிட்டு. I asked him, have you ever thought about your life? அவனுக்கு அந்த கேள்வி வந்து புரியவே இல்லை அவனுக்கு. But that guy never understood the question. He was thinking, இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறத யோசித்து பார்த்தியான்னு கேட்டேன். I asked him, there is a life after this life. Have you ever thought about it? அவன் இல்லை அப்படின்னு சொன்னான். He said, no, I have not thought about it. நான் சொன்னேன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் போலுக்கு, நான் கடவுளை நம்புறியான்னு கேட்டேன். I asked him, do you really believe in God? கடவுளை நம்புறேன் அப்படின்னு சொன்னான். He said, yes, I believe in God. ஆனா என்னைக்குமே அவன் ஆத்மா பற்றி நினைச்சு பார்த்தது இல்லை, கடவுளை பற்றி நினைச்சு பார்த்தது இல்லை. இந்த உலகத்துல இந்த வாழ்க்கை முடியும் போது இன்னொரு பரலோகம் நரகம் இருக்கிறதையும் அவன் நினைச்சு பார்க்கல. But he had never thought about his life, or he had never thought about God, or he had never thought about a life that is after this life. ஆமா, நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். But he agreed to whatever I have spoken. ஆனா அவன் எதையும் நம்பலங்கிறத ஒத்துக்கிட்டான். He did not believe in anything, and he agreed that he did not believe in anything. ஆனா சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா இருந்துச்சு. But as I was communicating the message, he was so interested to listen to that message. ஸோ சில வசனங்களை அந்த பரலோகத்தை பற்றி சொல்லும்போது அவன் இருதயத்தில் அவனுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஒரு காரியம் அவனுக்கு நடந்தது. So as I was explaining to him about the kingdom of God through the verses, he was really interested from his heart to receive the word. நான் கேட்டேன், இதுவரைக்கும் யாராவது இந்த செய்தியை அவன் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. And I asked him, has anybody told you about this message ever before in your life? அவன் சொன்னா, இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்லைன்னு சொல்லி. And he replied, none of them has told me this message. நான் அப்பதான் யோசித்தேன், எந்த அளவு இந்த சுவிசேஷ ஊழியம் எவ்வளவு முக்கியம். So then I thought, how important is the soul winning in our lives, no? நேற்றைய தினத்துல ஒரு செய்தியை நான் வாசிச்சிருந்தேன். Yesterday I was reading a news article. சைனால வந்து 1964ல வந்து கிறிஸ்தவம்ங்கிறது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு மதமாக மாற்றப்பட்டது. So in 1964 in China, the Christianity was banned as a religion to be followed. 1984ல அது கொஞ்சம் தளர்த்தப்பட்டது. In 1984 it was a little relaxed. The law was 1964ல ஒருவர் கூட கிறிஸ்தவரா இருக்க முடியாது. In 1964 not even one could be a Christian. இன்னைக்கு 2026ல 10 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். But today in 2026 there are 10 crore Christians in China all over. ஏன் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து இன்னொரு விதத்துல அவருக்கு நடந்ததை போய் சொன்னதுனால ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார். Do you know why? Because one guy believed in Christ and he received him, and whatever transformed him, he went and shared that message to the other guy and he got saved. And that we see 10 crore people, believers in China. நான் ஒரு சகோதரர் சொன்னேன், எனக்கு ஆண்டவர் செய்ததை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கேன். And I told that brother, whatever Christ has done to me, I wanted to share it with you. எனக்கு கொடுத்த ரட்சிப்பு உனக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். God gave me salvation and I wanted to share it with you, the message of salvation. அதுதான் சைனால ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கினது. And that made a huge revelation in China. அது இந்த 10 கோடி பேர் அப்படிங்கறத இருதயத்தை அசைத்தது.
That 10 crore, the number really shook my heart. இந்தியால ரொம்ப ரொம்ப இந்தியாவில் வந்து இன்னும் வந்து அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்காக நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். So even in India, to have the same kind of revival, let's all pray with one heart. கடந்த முறை அமெரிக்கா போயிருக்கும்போது அமெரிக்கால இருந்து ஒரு பைபிள் ஸ்டடி ஜூம்ல எடுக்கிறதுக்கு நானும் இருந்தேன் அந்த மீட்டிங்ல. So last time when I went to America, there was a Zoom Bible meeting that happened. சைனாவுக்கான மீட்டிங். So it was two Chinese people. அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜூம்ல பார்த்தோம். And everybody was waiting and we saw the crowd in the Zoom meeting. Zoom open ஆன உடனே எல்லாரும் ஓவன் கத்துனாங்க. And as soon as the Zoom started, everybody shouted with joy. ஆனா அவங்க எல்லாரும் வந்து ஒளிந்து வந்தவர்கள் அந்த இடத்துல. And every single one came to that place very secretly without anybody noticing them. ஒரு பெரிய ஹால் இருந்துச்சு. எங்கன்னு கேட்டா 31வது மாடியில ஒருத்தர் வீட்டுல ஒரு ஹால்ல எல்லாரும் சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. It was a very big hall. Do you know where it was? It was in the 31st floor of an apartment. It was a person's place. நம்ம ஊர்ல அப்படி இருந்தா ஆண்டவர் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. So in our scenario, God would have waited like that, you know. நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். ஆண்டவர் தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். It was God who would have waited in our case. அதனாலதான் இந்த செய்தி அட்லீஸ்ட் பேசுறது ரொம்ப கூடுதலான ஒரு செய்தி. ஆண்டவர் சிட்சிக்கிறார். So just like we heard, it was a beautiful message that God is a God who disciplines. யார் ஆண்டவர் சிட்சிக்கிறார்? Do you know who God disciplines us? அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சிட்சிக்கிறார். God disciplines his child. ரொம்ப நாள் எங்க அப்பா நீ சிட்சிக்கவே இல்லாட்டி நீ மறந்துட்டாருன்னு நான் அவரை மறந்துட்டேன். So if we ever thought that God has forgotten to discipline me, it means that I have forgotten who God is. என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும் நான் ஒரு சின்ன பண்ணா கூட ஆண்டவர் அடுத்த நிமிஷமே அடுத்த ஒரு half an hour என்னை சிட்சித்துறாரு. I don't know, when I do some thing, God really, within an hour God disciplines me. நான் ஆண்டவருக்கு கேட்கிறேன், எனக்கு மட்டும் தான் அப்படி பண்ணீங்களா எல்லாத்தையும் பண்ணீங்களா பார்ஷியலா இருக்கீங்களா? And I ask God, is it only for me that you are doing it within an hour and not for the others? அடுத்துல யாரெல்லாம் வந்து அவைலபிளா யாரெல்லாம் வந்து அதுக்கு ஆயத்தமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் என்ன சிட்சிப்பாங்க. God says whoever is available to my discipline, I want to discipline them. அதனாலதான் பெசேலியில் இருக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனுக்கு தகுதி இல்லாமல் இருக்கும் போது ஆண்டவர் அவனை அபிஷேகித்து தகுதிப்படுத்தினார். And here we see God called by the name Bezalel, and though he was unqualified, God qualified him by giving his own spirit. யாரெல்லாம் ஆண்டவர் அழைக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் தெய்வீக தேர்ந்தெடுக்கிறார். So whomever God calls, God also ordains them. Divine selection. It is a divine selection God does. ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்களை தெய்வீக அழைப்பினாலே அழைக்கிறார். So whoever God calls, it is a divine calling to their lives. ஆண்டவர் யாரை அழைத்தாரோ அவர்களை தகுதிப்படுத்துகிறார். And whomever God calls, he also equips them with his spirit. நான் ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாக இருப்பதற்கு, ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதற்கு, பரலோகத்துக்கு போய் சேர்வதற்கு என்னை தகுதி உள்ளவனாக மாற்றுகிறார். In order for us to be a testimony witness before others, and in order for us to carry out our lives, and in order for us to go to heaven, God has qualified us in all these aspects. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். God has called every single one with a variety of purpose in their lives. ஒவ்வொருவரையும் பெசலேயலாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். God has called everybody by calling their name, just like how God called Bezalel. பக்கத்துல பார்த்தீங்கன்னா பெசலேயல். You can turn to your neighbor and say that I am Bezalel. ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். God has called me for a purpose. ஆண்டவர் பெசலேயலுக்கு அதற்காக ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கொடுத்தார். God gave all the wisdom and understanding and knowledge to Bezalel to carry out his work. ஏற்பாட்டுல நம்ம விசுவாசியா ஆண்டவருடைய சிலுவைக்கு அப்புறம் நம்ம ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து தகுதிப்படுத்தி நம்மை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். So today as a New Testament believers, God has called us through cross, and God has also equipped us and he has established us. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தெய்வீக விதத்தில் தெய்வீகமாக நியமித்திருக்கிறார். So God has divinely ordained and called each and every single one of you. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கட்டளை கொடுத்திருக்கிறார். God has also given us commandments. நம்ம எல்லாருக்கும் என்ன கட்டளைன்னு தெரியும். We all know what the commandment is. நீங்க போய் சகல சிருஷ்டிகளுக்கும்
God says, go and preach the gospel, make disciples. சாட்சிகளாய் இருந்து சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. It says, be a witness and go and share the gospel. ஆண்டவர் ஒவ்வொருவரையும், ஏன்னா நம்ம ஆண்டவரிடத்துல எதுவும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் நம்ம எதையும் நம்ம இடத்துல இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 3:27 சொல்கிறது. In John chapter 3 verse 27, the word of God says, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலே ஒழிய, வசனத்தை பாருங்க, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலே ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். So Jesus says, unless and until it is given to him from heaven, he will not receive anything. நம்ம பெற்றுக்கொண்ட எல்லாமே பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொண்டது. So whatever we have received it from heaven. பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுத்தார். God has sent his spirit from heaven. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் எல்லாம் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுத்தார். The Holy Spirit gives us all the understanding and wisdom from heaven. It is a divine wisdom. நம்முடைய அழைப்பு பரலோகத்திலிருந்து வந்தது. And our calling also came from heaven. நம்ம தெரிந்து கொள்ளுதல் பரலோகத்திலிருந்து வந்தது. And God has chosen us through from heaven. ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தினது, பரலோகம் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. Our qualification also comes from heaven, from God. ஆண்டவர் நம்மை பரலோகத்திலிருந்து நம்மை நியமித்திருக்கிறார். God has ordained us from heaven, from his throne. பில்லி பிரே அப்படிங்கிற ஒரு மனிதனை, ஒரு இவாஞ்சலிஸ்ட், 17வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு இவாஞ்சலிஸ்ட். There was an evangelist in the 17th century. அவரை கேட்டாங்க, உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. Someone asked him, how does the world look like to you? அவர் ரட்சிக்கப்பட்டு 12 வருஷம் ஆயிடுச்சு. It was after his salvation. It has been 12 years. அவர் சொன்னாரு, அந்த பக்கம் போய் நான் 12 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாரு. And he said, I went to the world and it's been 12 years that I went to the world. 12 வருஷம் ஆச்சு நான் உலகத்துக்கு போய், உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொன்னாரு. He said, I don't know how the world looks like because I have been set apart from the world for 12 years. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் அவருக்குள் செய்திருந்தார். Because God has made a very big transformation in his heart. இன்னைக்கு நம்ம ஊர்ல சர்ச் எப்படி இருக்குன்னா தெரியல நிறைய பேர். So now you ask someone, how does the church look like? Many of us don't know. ஆனா பில்லி பிரே உலகம் எப்படி இருக்குன்னு தெரியல. But for that evangelist, he did not know how the world looks like. இந்த வினோதமான காரியங்கள், வினோதமான வேலைகளை செய்வதற்கு, இந்த நூதனமான வேலைகளை செய்வதற்கு பெசலியலை ஆண்டவர் அழைத்திருந்தார். God called Bezalel to do all kind of craftsmanship with very much intention. சீக்கிரமா அதுக்கு 3 அர்த்தத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். So let's meditate on 3 meaning for that verse. இந்த வார்த்தை, இந்த நூதனமான, இந்த வினோதமான காரியத்துக்கு இந்த வார்த்தை என்னன்னா மெகஷாவா. So the word in Hebrew means meheshava. இதற்கு என்ன அர்த்தம்னா, முதலாவது நம்ம யோசனை, மனுஷனுடைய யோசனைகள். So the one meaning is the thought of a man. இந்த யோசனை ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல மனுஷனுடைய யோசனை ஆதி முதல் என்ன எப்படி இருந்ததா, பொல்லாததாக இருந்தது. So we see that in Genesis chapter 6 verse 5 it says, every intent of thought of his heart was only continually evil. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நம்முடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எப்பொழுதும் பொல்லாததாக இருந்தது வேறு சொல்லுது. ஆதியாகமம் 6:5. Before our salvation, this was the status of our heart, that every intent of thoughts of his heart was continually evil. So ஆண்டவர் இந்த வசனத்துக்கான அர்த்தம் என்னன்னா, இந்த இருதயத்தில் உள்ள நினைவுகள், அந்த நினைவுகள் பொல்லாததாக இருந்தது முன்னாடி. This verse explains that the heart was continually filled with evil thoughts. இந்த அர்த்தத்தை மட்டும் நம்ம பார்க்க போறோம். இதுல என்னன்னா, இது உள்ளார்ந்த ஒரு யோசனை. It is an inward thought in his heart. உள்ளுக்குள்ள உள்ள கற்பனை. It is inward thought that he is building in his own heart. நம்ம எதை நம்ம தியானிக்கிறோம் அப்படிங்கிறது இது குறிக்கிறது. It also means that what we are meditating on. இந்த தியானத்தை குறிக்கிறது. It speaks about our meditation. இங்க பெசேலியலுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? இந்த வினோதமான வேலைகளை செய்யும்படி அவனுக்கு அந்த
அந்த யோசனையை இருதயத்தில் அவன் தியானிக்கிறதை அவர் கொடுத்தார். So God called Bezalel to do all kind of craftsmanship, and God also gave him the thought about how to do this craft. பெசேலியல் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்காம அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கல. Bezalel did not disregard the work of God, and he went away from ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பொறுப்பை, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை வைத்து அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான். But he was meditating with the wisdom of God which he received from God. இந்த வார்த்தை ரோமர் 12:2 கூட, even in Romans chapter 12 verse 2, do not be conformed to the world but be transformed by renewing of your mind. இந்த உலகத்தோடு ஒத்தவேஷம் தெரியாமல் உங்களுடைய மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரோமர் 12:2 சொல்றது போல, உங்கள் இருதயம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். So by the transformation, by the renewal of your heart, it says in Romans. நம்முடைய இருதயம் எப்படி புதிதாகும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த அழைப்பை, அந்த நியமித்தலை, அந்த பரலோக தகுதிப்படுத்துதலை, பரலோக நியமித்தலை, அந்த அப்பாயின்மெண்ட், நியமித்தலை நம்ம யோசித்து சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்ம கூட என்ன பண்ணுவார், சிந்தையை புதுப்பிப்பார். So as and when we think about the calling that God has given from heaven and his appointment and his divine calling, and as we meditate on that calling, we are renewing our mind. போன வாரத்தில் நீங்க என்ன யோசிச்சிட்டு இருந்தீங்க? So what were you thinking last week? ஒவ்வொரு நாள் யோசித்து பாருங்க, நிறைய யோசித்தீங்க போன வாரம். So what were you thinking for the most of your week? இந்த ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலதான் பிலிப்பியர் 4:8 அவர் சொல்றாரு, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்க. So that's why God has called us, and that's why God says in Philippians 4:8, dwell on these things. அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்காரு. And God has also given us a certain list in that. அதனால நம்ம வேத வசனத்தை நம்ம வாசித்து அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு நம்ம மனப்பாடம் பண்ணுகிறது ரொம்ப முக்கியம். So that's why it is very important for us to receive the word and meditate on it. And it is possible to, and we can also உண்மை உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. God says whatever is honorable, whatever is right, whatever is pure, whatever is lovely, dwell on these things. பொய் உள்ளவைகளோ, what are the opposite to these things? மற்றவர்களை பற்றியதான காரியம் நியூஸ் எவைகளோ. So இவைகளை சிந்தித்தா என்ன ஆகும்? பொறாமை எதுவோ, மற்ற காரியங்களை சிந்திக்காம ஆண்டவருடைய அந்த பரலோக காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறதா பெசேலியலுக்கு அந்த நூதனமான வேலைகளை செய்வதற்கு அவனுக்கு கிருபை கொடுத்தது. So thinking about the divine calling is what enabled Bezalel to do his divinely appointed craftsmanship. நம்ம எல்லாருக்குமே தேவையில்லாத எண்ணங்கள் வருகிறது. Everybody has that unwanted thoughts going in our mind. ஏன்னா பிசாசு என்ன பண்றான், அவன் இந்த பொய்க்கு பிதாவானவன் தேவையில்லாத காரியத்தை நமக்கு நம்ம சிந்தனைக்குள்ள போட பார்க்கலாம். Because Satan, being the father of lies, wanted to intrude into our thoughts by putting lies in our thoughts. அதனாலதான் அது எப்படிப்பட்ட யோசனையா இருக்குன்னா, ஆண்டவருக்கு மேலான யோசனையாக இருக்கிறது. And all these thoughts which Satan puts are thoughts which are above God. அவிசுவாசத்தை கொண்டு வருகிற யோசனையாக இருக்கிறது. All these thoughts bring unbelief into our heart. இந்த உலகத்துக்காக என்னை வாழ தூண்டுகிற ஒரு எண்ணமாக இருக்கிறது. And all these thoughts are wanting us to live for the world. ஆனா ஆண்டவர் அதனாலதான் 2 கொரிந்தியர் 10:5 and that's why God in 2 Corinthians 10:5 எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற so let's எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்தி சொல்லுங்க வாசிங்க, சிறைப்படுத்துகிறவர்களாய். நம்ம எந்த எண்ணத்தை, அது என்னன்னா இங்கிலீஷ் எப்படின்னா கீழே போட்டு உடைச்சிருங்க அப்படின்னு. அந்த எண்ணத்தை என்ன பண்ணணும், நம்ம கீழே போட்டு, in English it says destroying every speculation. அதை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மள ஆண்டவருடைய இந்த வினோதமான வேலைகளை செய்வதற்கு நம்ம அழைத்ததை நம்ம மறக்க நேரிடும். So if we do not destroy the speculation, we will definitely forget the calling of God which God has given to us to carry out the specific craft. So ஆண்டவர் நமக்கு நியமித்த காரியத்தை நம்ம
தியானித்துக் கொண்டிருந்தோமானால் அந்த எண்ணம் தான் ஆண்டவருடைய நாமத்தை நம் வாழ்க்கை மூலமாக மகிமைப்படுத்தும். If we are constantly meditating on the call of God, then God can glorify His name through our lives. பரிசுத்த ஆவியானவர் முதல்ல நம்முடைய சிந்தையை பரிசுத்தமாக்குகிறார். அதுக்கப்புறம் தான் நாம செய்கிற கிரியைகளை பரிசுத்தமாக்குவார். The Holy Spirit comes into our life and He first cleanses our thought. Then the next step is that He is cleansing our ways also. முதல்ல நம்முடைய சிந்தையை அவர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக்குகிறவர். The Holy Spirit makes our thought holy first. பரிசுத்தமாக்குறதுன்னா என்னன்னா ஆண்டவரிடத்துல நம்மை பிரித்து ஆண்டவரோடு கூட இணைந்து யோசிக்க வைக்கிறது. The word holy means setting us apart for God and wanting us to dwell with God and think with God. அடுத்ததா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா திட்டமிடுதல். So the second meaning for this word is to plan. லூக்கா 14வது அதிகாரத்துல வாசிக்கும் ஒரு வீடு கட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல இது எவ்வளவு ஆகும்னு சொல்லி கணக்கு பார்ப்பார்கள். So as we saw in Luke chapter 10, and the one who is wanting to build a house, he first checks that he has enough money to build it. தொடர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, பாதியில நின்றக்கூடாது. Because once he started, he cannot stop the work. இதே மாதிரி இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு இப்போ அவருடைய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கட்டப்படுவதற்கு நம்ம கட்டளை கொடுத்திருக்கிறார். So God has called us, God has given us an appointment, and God wants to build us in Christ. அதனால நம்முடைய வாழ்க்கையில திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். And that's why we need the planning in our lives. It is very important. அந்த வினோதமான அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா திட்டமிடுதல் அப்படின்னு அர்த்தம். The word means also planning. நம்ம எல்லாரும் சடனா கை வச்ச உடனே நமக்கு எல்லாம் வினோதமா மாறிடும். So we all think that if I lay a hand and we become different, right? We become artistic. அல்லாட்டி கர்ச்சீஃப் வாங்கின உடனே பயங்கரமாயிடும். So if we get a kerchief, we become different. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நினைத்து அதை யோசித்து அதை சிந்தித்து அதை இருதயத்துல ஆண்டவரோடு கூட இணைந்து திட்டமிடுதலின் மூலமாக நம் வினோதமான காரியங்களை நம்ம ஆண்டவருக்காக செய்ய முடியும். So but only by receiving the word of God and meditating on the word of God and receiving the strength from Him, we can do all those different kind of craft. இது எல்லாமே இந்த திடீர் அற்புதம் நடக்கதான் செய்யும். The sudden miracles do happen, ஆனா அது தொடர முடியாது. but it cannot endure. அது நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவை போல மாற்ற முடியாது. It cannot transform us to the image of Christ. By the way, நம்ம இந்த உலகத்துல எனக்கு எந்த விடுதலையும் தேவையில்லை, ஏன்னா ஆண்டவர் எனக்கு எல்லா விடுதலையும் ரட்சிப்புக்குள் கொடுத்து விட்டார். I don't need any kind of freedom in the world because God has in Christ given all the freedom to us. எனக்கு எந்த ஆசீர்வாதமும் தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். I don't need any blessing because God has blessed us with everything through Christ. கையில 100 கிலோ வெண்ணெயை வச்சுட்டு 1/2 கிலோ நெய்க்கு அலையிற மாதிரி. So it's like you have 100 kgs of ghee and you are going for 1 drop of ghee. ஆண்டவர் என்னை திட்டமிடுவதற்கு நான் ஆண்டவரோடு கூட இணைந்து திட்டமிட்டு என்னை பெசலேயலாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். God has called me as Bezalel to plan and to build His tabernacle. ஒவ்வொரு ஆண்டவருடைய பணியும் பரிசுத்த எண்ணத்தோடு திட்டமிடுதலோடு நாம் செயல்படுத்த வேண்டும். So we have to be very careful and we have to plan and we have to work for the work of God. மூன்றாவதாக இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா கண்டுபிடித்தல். The third thing is to identify. சொன்ன மாதிரி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நம்ம ரகசியங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. It's like how we discover the mysteries from the word of God. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us for that. ஏன்னா நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நாம் செய்ய வேண்டும். And God says whatever you do, do it for the glory of God. கொலோசியர் 3:23 எதை செய்தாலும். In Colossians 3 it says whatever you do, நாம் கர்த்தருக்கென்று முழு மனதோடு நாம் செய்ய வேண்டும். Do it with all your heart unto God, it says. ஏன்னா இந்த கண்டுபிடிப்புங்கிறது எப்போ வரும் அப்படின்னா நம்ம முழு மனதோடு செய்தாதான் வரும். Because this discovery comes only if we are doing it with our whole heart. Gravitational force கண்டுபிடிச்சது யாரு? Do you know who identified the gravitational force? Who discovered it? ஆப்பிள் பார்த்துட்டு இந்த ஆப்பிள் விழுந்தோடே நல்லா போய் எடுத்து சாப்பிட்டுருந்தாருன்னா நீ கிராவிடேஷனல் ஃபோர்ஸே இருந்திருக்காரு. Think about it. If Newton has gone and take that apple and he has யோசிச்சுட்டே இருந்தாரு, இதை கண்டுபிடிக்கிறது யோசிச்சுட்டே இருந்தாரு. எப்படி
எப்படி ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. But he was thinking about how does it fall, and he discovered gravity. இன்னைக்கு விசுவாசி எல்லாமே போன வாரம் கூட சொல்லிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு இதுல விசுவாசி வேற எதையோ யோசிச்சுட்டு இருந்தான்னா ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வினோதமான வேலைகளை செய்யும்படியான ஒரு நியமித்தலை ஒரு விசுவாசியால கண்டுபிடிக்க முடியாது. If a believer keeps on thinking of something else apart from the work of God, he can never discover the work that God has for him in his life. ஒரு விசுவாசி ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் என் கூட பேச விரும்புகிறார், ஆண்டவர் எனக்கு எதையோ ஒரு வித்தியாசமா பரலோகத்தை எனக்கு காட்ட விரும்புகிறார், ஆண்டவர் எனக்கு நித்திய நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசி சிந்தையில சிந்தித்து கொண்டு அந்த கண்டுபிடிக்கிற ஒரு நோக்கத்தோட இருக்கும்போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுவார். So when a believer is filled in his heart with an expectation to receive something from God, and to know his mind, and God is the one who is going to reveal himself. அப்பதான் 1 கொரிந்தியர் 10:30 நம்ம எதை செய்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்காக நம்ம செய்ய முடியும். That's why in 1 Corinthians 10 we can do whatever we do, we can do it for the glory of God. நம்ம ஆண்டவருடைய மகிமைக்காக செய்வதற்காக தான் பெசேலியரை ஆண்டவர் அழைத்தார். God has called Bezalel to do the work through him in order for to God to be glorified through that work. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார், நமக்கு மனிதர்களை கொடுத்திருக்கிறார். God has given each and every single one of us enough grace, and he has given us the gifts and talents. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சாட்சியா இருக்கிறதுக்கு நம்ம உயர்த்தியும் வைத்திருக்கிறார். God has also raised us up to be a witness in whatever place we are. நம்ம அதை நம்முடைய சுயத்துக்காக பயன்படுத்தாமல் ஆண்டவருடைய நல்ல உக்கிரானக்காரனாக இருக்கும்படியாக 1 பேதுரு 4வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். So let's turn to 1 Peter chapter 4. It says about being a good steward to the gifts and grace that God has given us. கண்டுபிடிப்பு எப்போ வரும் தெரியுமா? ஆண்டவரை பற்றி நான் எப்போ கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? Do you know when can I find God and what plan that he has for me? என்னுடைய வாழ்க்கை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை, so what God has personally given to me, ஆண்டவருக்காக பயன்படுத்தும் போது, when I use it for the glory of God, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும், whatever God has given to me in my life, அவரவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். So in 1 Peter 4 verse 10, as each one has received a special gift, employ it in serving one another as good steward of the main போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Says whoever speaks is to do so as one who is speaking the utterances of God, whoever serves is to do as one who is serving by the strength which God supplies, so that in all things God may be glorified through Christ, to whom belongs to the glory and dominion forever and ever. பெசேலியலுக்கு கொடுத்த அதே அபிஷேகம், அதே பரிசுத்த ஆவியானவருடைய கொடுத்த அந்த ஞானம், அந்த புத்தி, அந்த அறிவை இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்களை தகுதிப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். So the same spirit which God has given Bezalel, the same spirit of wisdom and understanding, God has given to us as believers, so that we can do his work and he might be glorified through it. எப்படி தெரியுமா? நம்ம அவரை கண்டுபிடிக்கும் போது அவருடைய அன்பை, அவருடைய சிலுவையின் மேன்மையை, அவர் எனக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவன், அந்த 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் உள்ள எல்லா விதமான பலன்களை, எல்லா விதமான பரலோகத்தில் எனக்காக வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நான் அறிந்து உணர்ந்து கொள்ளும் போது இங்க நான் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்? என்னையே நான் ஒப்பு கொடுப்பேன். So as we receive the word of God, as we meditate on the word of God, and we can give ourselves to God so that we can find him. பெசேலியல் அன்னையிலிருந்து என்னைக்கு ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு நியமித்து அவனுக்கு கட்டளை கொடுத்து அவனை தேர்ந்தெடுத்து அவனை நியமித்தாரோ அன்றையிலிருந்து அவனுடைய சிந்தையை அதை குறித்தே தியானித்து, அதை குறித்தே சிந்தித்து, அதை குறித்தே திட்டமிட்டு, அதை குறித்து எப்படியாவது ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவன் உறுதியோடு, நிச்சயத்தோடு, ஒரு வாஞ்சையோடு அவன் காணப்பட்டான். So from the day on which God called him, Bezalel was filled with the thought of God, what plan that God has for him, how can he plan his
way forward, and he was continually doing it. 35வது அதிகாரத்துல அவன் அதை செய்து முடித்தான். And in chapter 35, Bezalel finished his work. We see that. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில தொடங்குகிறவர், அதை முடிக்க வல்லவர். God is the one who begins the work in our life, and he is also able to continue it. ஆனா நான் இன்னைக்கு அதுல உண்மை உள்ளவனாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த விசேஷமான அந்த அழைப்பிலே நான் உண்மை உள்ளவனாக, அதை குறித்து யோசிக்கிறவனாக, அதை குறித்து திட்டமிட்டு அதில் நான் செயல்படுகிறவனாக நாம் காணப்படுவதை ஆண்டவர் விரும்புகிறார். But today God wants us and expects us to dwell on that thought and to present ourselves as a faithful steward to it. நான் எதெல்லாம் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு எதெல்லாம் செய்கிறேனோ அது எல்லாமே ஆராதனையாக மாறும். So whatever I am doing with the strength of the Holy Spirit, it is being converted as worship to God. Let's all stand in our place. நான் எதெல்லாம் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி, எதெல்லாம் ஆண்டவருடைய நடத்துதலின்படி, எதெல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, எதெல்லாம் ஆண்டவர் என்னை நியமித்த அந்த நியமித்தலின்படி எதெல்லாம் நான் செய்வதற்கு என் மனதை செலுத்துகிறேனோ அது எல்லாமே ஆண்டவருக்கு ஆராதனையாக மாறும். So whatever I do by the counsel of God and by His leading and by His strength, everything is being turned into a worship with which we worship God. ஆதியாகமம் 50:20ல, so in Genesis chapter 50 verse 20, யோசேப்பு சொன்னாரு, நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க தீமையா நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றினார். Joseph said, as for you, you meant evil against me, but God meant it for good in order to bring about the present results. தீமையா நினைச்சாங்க அவங்களுடைய சகோதரர்கள் என்ன நினைச்சாங்க? தீமை செய்வதற்கான திட்டம் தீட்டினார்கள். So Joseph's brother meant evil and they planned evil against Joseph. ஆனா ஆண்டவர் அவர் வாழ்க்கையில வினோதமான காரியங்களை செய்வதற்காக, அவரை கொண்டு வினோதமான காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் திட்டம் தீட்டினார். But God had a different plan to glorify him through Joseph by using him. அதனால் ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற அந்த வினோதமான காரியங்களை செய்வதற்கான அழைப்பை பிசாசால ஒன்றுமே செய்ய முடியாது. Today the devil can never destroy the special plan with which God has called you today. ஆண்டவர் என்னை வினோதமான காரியங்களை செய்வதற்கு அழைத்திருக்கிறார். Tell to your heart that God has called me to do His work. என் வாழ்க்கையை ஆவிக்குரிய விதத்துல கட்டுவதற்கு என்னை அழைத்திருக்கிறார். God has called me to build my life in His Spirit. அதனால நான் உட்கார்ந்து கணக்கு பார்ப்பேன். That's why I sit down and I plan. நான் அதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருப்பேன். I want to constantly meditate on the plan. என் ஆண்டவர் நெகேமியாவில் 2வது அதிகாரத்துல நெகேமியாவை ஆண்டவர் அழைத்து சுவர் கட்ட சொல்லும்போது, நெகேமியா யாருக்கு தெரியாம ராத்திரி நேரத்துல தனியா கழுதையில உட்கார்ந்துட்டு அதை சுத்தி பார்க்க இடிந்து கிடக்கிறத சுத்தி பார்க்க போனார். So in Nehemiah chapter 2, when God called him to reconstruct the wall, he went there and he was visiting the site which was destroyed by night. அங்க குப்பமேடு, குப்ப வாசல், அங்க அநேக இடிந்து போன வாசல்களை அவர் பார்த்தார். The place was completely destroyed and he saw all the destroyed buildings laying vain. ஆனா அதை பார்த்து அவர் சோர்ந்து போகல. But he was not pulled down by seeing that. அவரை விசேஷமான வேலை செய்வதற்கு அழைத்திருந்தார். Because God had called him to reconstruct the wall. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். God has called each and every single one of us with a specific plan in our lives. எத்தனை பேர் புரியுது? How many of you understood? Amen. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த ஆண்டவர் பெசலேல் எப்படி அந்த ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தாரோ அப்படி என்ன அர்ப்பணித்து ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் என்னை நியமித்திருக்கிறது குறித்து சந்தோஷப்பட்டு, ஆண்டவர் என்னை அழைத்தது குறித்து நான் சந்தோஷப்பட்டு, நான் எத்தனையோ எண்ணங்கள் இதுக்கு மேல வரலாம் அந்த வாரத்துல, ஆனா நான் அந்த எண்ணத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த எண்ணத்தெல்லாம் கீழே எரிஞ்சிட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த ஆண்டவர் எனக்கு செய்த அந்த பரலோக காரியங்களை குறித்து நான் சிந்தித்து அதுல என் மனதை செலுத்தும் போது ஆண்டவர் என்ன விசேஷமான காரியங்களை செய்வதற்கு என்னை வைப்பார். So today we can present ourselves by thinking with God and destroying all those lofty things that is raising up against Christ, and we can dwell on the good things which God has called us and His plan and meditate on it so that we can present ourselves to God. So நான் தான் ஆவிக்குரிய பெசலியல்.
You can tell that I am a spiritual Brazilian. வினோதமான காரியங்களை ஆவியானவர் மூலமாக என்னால செய்ய முடியும். I can do strange things. I can do different things through the Holy Spirit who is strengthening me. ஆண்டவருடைய ஆலோசனைப்படி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க அது எல்லாமே ஆண்டவருக்கு ஆராதனையாக முடியும். Because whoever is doing anything with the counsel of God, it is being converted as a worship to God. இந்த வாரத்தில் நான் ஆராதனை வீரனாக மாறப்போகிறேன். So let's say that I'm going to be a worship warrior this week. So ஆண்டவர் என்னை வழிநடத்த போகிறார். God is going to lead me today. ஆண்டவருடைய கரத்தின் கிரியே நான் இருக்கிறேன். I am going to do whatever God wants me to do. பிசாசு திட்டம் போடலாம், அவன் யோசிச்சுட்டு இருக்கலாம், இவன் நம்ம ஏதாவது பண்ணலாம், தீமையை யோசிக்கலாம், ஆனா ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுகிறார். The devil can plan in his mind to commit evil against us, but God is the one who is converting and changing it and working it out for our good. Let's raise our hands and pray. வினோதமான காரியங்களை செய்வதற்கு எப்படி பெசலியரை அழைத்தீரோ அப்படியே எங்களையும் இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசியாக, சிலுவைக்கு பின்பு உள்ள விசுவாசியாக நின்று கொண்டிருக்கிற எங்களையும் நீர் அழைத்திருக்கிறீர். எங்களையும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஊழியம் செய்து, உமக்கு பிரியமானதை செய்து, உம்முடைய ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனையின்படி நடத்தப்படுவதன் மூலமாக உம்மை ஆராதித்து நாங்கள் ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்த உதவி செய்வீராக. இந்த வாரத்தில் ஆண்டவரே சோதரம் உம்முடைய எண்ணங்களை, உம்முடைய சிந்தனைகளை நாங்கள் இருதயத்தில் வைத்து நாங்கள் யோசித்து, இந்த வசனத்தை நாங்கள் யோசித்து, எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை யோசித்து, அதில் நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை செலுத்த எங்களுக்கு உதவி செய்கிறார். உமக்கே நாங்கள் துதி கனமெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் அந்த